இங்க நிக்க சொல்லிட்டு போனா. ஏதோ ப்ராப்ளம்னு மட்டும் மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அவ போய் ஹாஃப் அன் அவருக்கு மேல ஆச்சு. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் தெரியல. ஐலி, என்ன ஐலி, என்னை இங்கேயே நிக்க சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமா அந்த பில்டிங்ல இருக்கிற ஆளை வச்சு பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா நீ போன கொஞ்ச நேரத்துல ஏதோ ப்ராப்ளம்னு வேற மெசேஜ் அனுப்பியிருக்க. என்ன ப்ராப்ளம்? அண்ணி, நான் அந்த எஃப்எஸ்எல் பில்டிங்க்கு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருந்து எனக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணேன். ஓகே. அவரு டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு பைக்ல போயிட்டு இருந்தவரு என் காலை பதறி எடுத்து பேசினாரு. அப்ப என்ன சொன்னாரு? சொல்ல அயலி. நான் பில்டிங் பக்கத்துல தான் இருக்கேன் சார். ஐயோ அயலி, நானே சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கு அந்த பிளட் சாம்பிளை எடுக்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஏன் எடுக்க முடியாது? இன்னைக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரியில மார்க் இன்ட்ரஸ்ட் ட்ரில், அதனால அவர் முடியாதுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டார் மேடம். அப்படின்னா எனக்கு புரியல சார். அது டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு சின்ன சம்பிரதாயம். அன்னைக்கு வழக்கத்தை விட செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். அதோட ஸ்பெஷல் ஆபீசர் வந்திருப்பாங்க. அதான் ரொம்ப ரிஸ்க். நாளைக்கு எப்படியாவது பிளட் சாம்பிளை எடுத்து தர சொல்றேன். ஓகே சார். இதான் அண்ணி நடந்தது. ஐலி, இன்னைக்கு மாக் இன்ட்ரூஷன் ட்ரில்னு சொன்னாரா? அப்போ கஷ்டம்தான். அப்படின்னா என்ன அண்ணி? அவரு சொன்னப்போ எனக்கும் புரியல. அது டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஓ, அப்படியா? ஆமா. விஷ்ஷோ, நம்ம ப்ராப்ளம்னு அனுப்பின மெசேஜை பார்த்து கால் பண்றாரு போலே. அண்ணி வர இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? யார் ஐலி போன்ல? அண்ணி, சிவாதா கால் பண்றாரு. அவனுக்கு நாம என்ன பண்றோம்னு நினைச்சு தூக்கமே வந்திருக்காது. அதான் கால் பண்றான். ஆமா அண்ணி. சரி, நீ போன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. விஷ்ஷோ, இன்னைக்கு மாட்டிப்போம் போலயே. போன் ஸ்பீக்கர்ல இருக்குன்னு தெரியாம சிவா ஏதாவது உளறிட்டாருனா? என்ன யோசிக்கிற? இதோ ஸ்பீக்கர்ல போடுறேன் அண்ணி. ஹலோ சிவா. ஹலோ ஐலி, ப்ராப்ளம்னு மெசேஜ் பண்ண, என்னாச்சு? சிவா, அண்ணி பக்கத்துல தான் இருக்காங்க. அவரே ஓவரா பில்டப் பண்ணிக்கிறாரு. பண்ணட்டும். இல்ல வேற எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் வராத அண்ணி. சிவா, நீங்களே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே ஐலி. அப்ப நாம இங்கேயே வெயிட் பண்ணலாமா ஐலி? இங்கேயே வா. அங்கேயே வா? எதுக்கு இப்ப இங்கேயே வான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இப்ப இங்க இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? இல்ல நீ, இது பில்டிங்க்கு போற வழி. அது எதுக்கு இங்க நின்னுட்டு? அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. ஆமாக்கா, எதுக்கு நீங்க அங்கேயே நின்னுகிட்டு? கொஞ்சம் தள்ளி போய் வேற எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுங்க. சரி சிவா, நீ அந்த பையன் கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லு. சரிக்கா. சரி சிவா, நான் போனை வைக்கிறேன். சரி வா. Take care, be careful. ஐலி, அங்க பாரு. பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அண்ணி, நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன ஐலி? இல்ல, நீங்களும் சரியே நன்னனும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்னதான் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் உண்மையிலேயே உங்களுக்குள்ள லவ் இருந்தா
அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் பேசலாம்ல. ஐலி ப்ளீஸ், அந்த சப்ஜெக்டே வேண்டாம், இதோட விட்டுரு. நீங்க 2 பேரும் பேசாம இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பாவம் பாவைதான் அண்ணே. அவளுக்கு தான் மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. ஐலி ப்ளீஸ், அவரை பத்தி பேச வேண்டாம். அண்ணே, நீங்க அன்னைக்கு விஷ் பண்ணணும்னா அவங்க எதிரில இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நீல் டவுன் பண்ணி அவங்களோட ஒரு கைய புடிச்சு முத்தம் கொடுத்து கண்ணை மூடிக்கிட்டு ஹாப்பி ஆனிவர்சரின்னு வானத்தை பார்த்து சொன்னீங்கன்னா உங்க காதலோட பவர் அது வானத்துல மின்னலா தெரியும். அது அண்ணி இருக்கிற இடத்துலயும் தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஃபீல உணர வைக்கும். இதுக்கு தண்டர் ஆஃப் லவ்னு பேரு. ஐலி, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. லவ் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றது நடக்கும். ஓ, ஓ அப்படியா? சரி, அப்ப நானும் நம்புறேன். அண்ணே, நான் சொன்னதை நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அன்னிக்கிட்ட நேரா போய் விஷ் பண்ணணும்ல. அண்ணி எங்க இருந்தாலும் நீங்க பண்ற விஷயம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த தண்டர் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஃபீல கண்டிப்பா கொடுக்கும். நம்பிக்கையோட போங்க. ஓகே ஐலிமா, நீ சொன்ன மாதிரியே